வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்கீம் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, விவசாயிகளுக்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு வராங்க. அதுல ஒரு முக்கியமான திட்டம் தான் மின் மோட்டார் வாங்க மானியம் வழங்கும் திட்டம். இந்த ஸ்கீம் மூலியமா விவசாயிகள் எலக்ட்ரிக்கல் பம்ப் செட் வாங்க 50% வரைக்கும் மானியம் தராங்க. வாங்க இந்த வீடியோவுல இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன? இதனால பயன்கள் என்ன? எங்க அப்ளை பண்றது? இத பத்தி பல தகவலும் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டூ கடைகளை உடைய சேர்த்த முறை. இந்த ஸ்கீம் பத்தி தமிழ்நாடு அரசு செய்துட்டு இருக்கிறாங்க. வாங்க அதெல்லாம் சீக்கிரம் பாருங்க. இதான் செய்தி. இந்த ஸ்கீம தமிழ்நாடு அரசு யார் மூலமா செயல்படுத்துறாங்கன்னா, வேளாண்மை உழவர் நலத்துறை கீழ் உள்ள வேளாண்மை பொறியியல் துறை அவங்க மூலியமா தான் இந்த ஸ்கீமை தமிழ்நாடு அரசு செயல்படுத்துறாங்க. வாங்க இதெல்லாம் சீக்கிரம் பண்ணலாங்க. தமிழ்நாடு அரசு வேளாண்மையில் பயிர் உற்பத்தி அதிகரிக்கவும், நிலத்தடி நீர் பாசனத்தின் மின் மோட்டார் பம்ப் செட்டுகள் அமைப்பதற்கு விவசாயிகளுக்கு புதிய 4 ஸ்டார், அதாவது 4 நட்சத்திர தரத்தில் மின் மோட்டார் பம்ப் செட் வாங்க ரூ. 15,000 அல்லது மொத்த விலையில் 50% மானியம் அவசியங்க. மேக்சிமம் இதுக்கு ரூ. 15,000 இதுக்கு மானியம் தராங்க. அப்படி இல்லைன்னா அதோட விலையில 50%. ஆனா அதிகபட்சமா இதுக்கு ரூ. 15,000 மானியம் செய்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, பழைய பம்ப் செட்டுகள் மற்றும் புதிதாக உருவாகும் டெக்னர்களுக்கு புதிய 4 நட்சத்திரம் தரம் கொண்ட மின் மோட்டார் பம்ப் செட்டுகள் வழங்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாம மின்சார வாரியத்தின் மூலம் அனுமதிக்கப்பட்ட குதிரைத்திறன் அல்லது அதற்கு குறைவான குதிரைத்திறன் கொண்ட பம்ப் செட்டுகள் வாங்கவும் மானியம் வழங்க. அடுத்தது இதுக்கு யாருக்கு முன்னுரிமை வழங்குமா, ஆதிராவிடம் மற்றும் பழங்குடி விவசாயிகளுக்கு இதுக்கு முன்னுரிமை வழங்க. அடுத்து வாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ண போலாங்க. இதுக்கு உங்க ஊருக்கு அருகில் உள்ள மாவட்ட அளவில் செயல் பொறியாளர் அலுவலகம், அப்படிலாம் வருவாய் கோட்ட அளவில் உதவி செயல் பொறியாளர் அலுவலகம், அப்படி இல்லைன்னா வட்டார அளவில் உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், நீங்க எல்லாம் போய் கனெக்ட் பண்ணா இதை பத்தி மேல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இங்க போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஸ்கீம் பற்றி இன்னொரு செய்தி எடுக்கிறாங்க. அதெல்லாம் சீரம்பலாவாங்க. மோஸ்ட்லி அதே தான் இருக்கும். அதிகமாக ஒரு டைம் பார்த்துடலாம். இதான் செய்தி. இதில் முக்கியமானதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தா 50% மானியம், அதிகபட்சமாக 15,000 வரைக்கும் மானியம் கிடைக்கும். அடுத்து சொல்றேன்னா, நுண்ணீர் பாசன அமைப்பு தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமை மூலம் ஏற்கனவே அமைத்தவர்கள் அல்லது அமைப்பு கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் திட்டத்தில் பயன்படலாம் செய்கிறாங்க. இதுக்கு தகுதிகள் கொடுத்தது சிறு குறு விவசாயிகள், ஆதரவாளர்கள் மற்றும் பழங்குடியினருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்தது 5 ஏக்கர் வரை நிலம் உள்ள அனைத்து வகை விவசாயிகளுக்கும் அப்ளை பண்ண செய்கிறாங்க. அடுத்து அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மின் மோட்டார் போர்சா தரத்தில் குறையாமல் விவசாயிகளுக்கு விருப்பத்திற்கு ஏற்ப தேர்வு செய்யலாம் சொல்றாங்க. அடுத்து மின் இணைப்புடன் உள்ள புதிதாக உருவப்பட்ட கிணறுக்கு இந்த மின் இணைப்பு வாங்க செய்கிறாங்க, மின் மோட்டார் வாங்க செய்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, திறன் குறைந்த பழைய பம்ப் செட்டுக்கு மாற்றாக புதிய மின் மோட்டார் பம்ப் செட்டுகள் பொறுத்தவருக்கு அப்ளை பண்ணலாம் சொல்றாங்க. இதெல்லாம் இந்த ஸ்கீம்கான தகுதிகள். இதுக்கு இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணலாம் சொல்றாங்க. இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணும்போது ஒரு சில எரர்லாம் வருது. அதனால ஆல்ரெடி சொன்னேன்ல ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸ்க்கே போய் நீங்க அப்ளை பண்ணிக்கங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜெனரல் கவர்மெண்டோட வேற எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்கம் வீடியோ ஸ்கீம் வீடியோல போறேன். நன்றி, வணக்கம்.